எஸ்டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வாழ்த்துக்கள், வந்தனங்கள். நமது எஸ்டிவி யூடியூப் சேனலில் பிரபலங்களை சந்தித்து நாம் பேட்டி கண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இப்போது நமது கேல் கார்டன் ரிசார்ட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் குலம் ஹாஜி அகமது மொய்தீன் அவர்களை நமது எஸ்டிவி யூடியூப் சேனலுக்காக அவருடைய அலுவலகத்தில் இப்போது நாம் பேட்டி காண இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இந்த துறையில வந்து நீங்க இந்த கோர்ஸை எப்படி நீங்க தேர்வு செய்வீங்க, அதை பத்தி நேரடியாக சொல்லுங்க. அதாவது நான் 1982 ப்ளஸ் டூ முடித்த உடனே இன்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருந்தோம். இன்ஜினியரிங் கிடைச்சாலும் இது என்னுடைய நண்பன் ஒருவருடைய அறிவுறுத்தலின் பேரில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையை தேர்ந்தெடுக்க சொன்னார். அவங்க உடனே அப்ளை பண்ணி சீட்டு உடனே கிடைச்சதும் நமக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கட்டும் என்பதாகவும், ஒரு புது வகையான கோர்ஸ், இது மூலமாக பல நிறுவனங்கள் வேலைக்கு போகலாம் என் நம்பிக்கையில் நான் என்ன பண்ணுவோம், அந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்தேன். இந்த கோர்ஸ் வந்து நான் என்னுடைய நம்பிக்கை எதுலேயும் வீண் போகலை. அது மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிகளும் கிடைச்சது அப்படின்னு தான். இப்போ வந்து இந்த கோர்ஸை நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கீங்க. நான் இந்த துறையில் என்ன சாதிச்சிருக்கேன், என்ன சாதிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நல்ல ஒரு அழகான கேள்வி. இந்த கோர்ஸை நான் 82 தேர்ந்தெடுத்துட்டு 85 முடிச்சு 1 இயர் ட்ரைனிங் கோர்ஸ் ஹோட்டல் அட்லாண்டிக்குங்கிற சென்னை விக்மூரில் இருந்த ஹோட்டலில் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கேயே வேலையிலையும் சேர்ந்தேன். அங்கேயே அசிஸ்டன்ட் எஃப்என்பி மேனேஜர் வரைக்கும், அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனேஜருங்கிற போஸ்ட்டில் உயர்ந்துட்டு 90களில் பெங்களூரில் சொந்தமாக பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோம். அதிலிருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுடைய ரயில்வே கேட்டரிங் கான்ட்ராக்ட் ஒன்று கிடைச்சது. கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் இடையே முதல் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணக்கூடிய, அதனுடைய கேட்டரிங்கை ரன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் அதை சிறப்பாக நடத்தணும். அது மொபைல் அனுபவங்கிற பேரில் அழகான முறையில் அதை நடத்திக்கணும். ஒரு சிறிய பிரச்சனையின் காரணமாக அது மூட வேண்டிய நிலைமை வந்ததும் நான் வெளிநாட்டுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனியுடைய அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணேன். அந்த அல்பாசாங்கிற ஒரு பிரபலமான கம்பெனியுடைய அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணி அங்கே நிறைய டெக்னிக்கல்களையும் புதிய உத்திகளையும் புரிந்ததுனால எனக்கு உடனே ப்ரமோஷன் கிடைச்சி அங்கே மக்கா மதீனா அவனுடைய ஏரியா மேனேஜராக பதவி உயர்ந்தேன். பின்னர் அந்த கம்பெனியிலிருந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனியினுடைய வாய்ப்பு கிடைத்தது. அந்த கம்பெனிக்குடைய பிராண்ட் மேனேஜராக ப்ரமோஷன் ஆகி அந்த கம்பெனியுடைய யூரோப், மிடில் ஈஸ்ட், ஏஷியா 3 கான்டினென்ட்டுக்கு அதனுடைய ரீஜனல் ஆப்ரேஷன் மேனேஜராக பதவி உயர்வு கிடைச்சி அல்ஹம்துலில்லாஹ் அதை சிறப்பாக பணியாற்றணும். அங்கே அந்த கம்பெனிக்கும் நம்மளால் நிறைய, அந்த கம்பெனி மூலமாக நாங்களும் நிறைய பெனிஃபிட் ஆனோம். அதே மாதிரி அந்த கம்பெனிகளுக்கு நிறைய ஃபார்ம்ஸ், ஷீட்ஸு, மேனேஜர் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணி உலகம் முழுவதும் போய் மேனேஜருடைய செமினார்களை எடுத்துருக்கோம். இதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட். அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் எனக்கு வாய்ப்புகள் தான். அதன் மூலமாக, இந்த வாய்ப்பு மூலமாக மக்கா மதீனாவில் இருக்கிறவங்க ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பும், நிறைய உம்ராக்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும், மக்காவுக்கு வரக்கூடிய ஹஜ் யாத்திரிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருந்தாங்க சார். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நீங்கள் வெளிநாட்டுடைய அனுபவங்கள் சொன்னீங்க. வெளிநாட்டில் வந்து நீங்கள் இந்த நம்ம கேட்டரிங்கில் லைனில் தான் இருக்கீங்களா ஃபுல்லாக? அல்ஹம்துலில்லாஹ். நான் என்னைக்கு லைஃப்பை தொடங்கினோம் அன்னையிலேருந்து கேட்டரிங்கில் தான் இருக்கிறேன். வேறு எந்த தொழிலும் தெரியாது. இது நம்மளுடைய பதவியை கொண்டு நம்ம ஊர் மக்களுக்கும் தெரிந்த மக்களுக்கும் நிறையா வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். நம்மளை கொண்டு நிறைய பேர் அந்த வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. தாமரையும் அல்தசாஸ்லையும் சரி, மற்ற கம்பெனிகளையும், அதாவது பட்டரக கம்பெனிகளையும் நிறைய பேர் நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நிறைய மேனேஜர்கள் உருவாக்கி
26 வருஷம் அங்கே வெளிநாட்டில் இருந்திருக்கோம். சவுதி அரேபியாவில் தேசாக இருந்துட்டு சவுதி அரேபியாவில் ஜித்தா, மக்கா, மதீனா, யாம்பு, ஹஃபூஃப், தமாம் இங்கே போனோம். அது இல்லாமல் நம்ம வேலை நிமித்தமாக துபாய், கத்தர், லெபனான், மொராக்கோ, சூடான், ஈஜிப்ட் இது மாதிரி பல நாடுகளுக்கு போய் சென்று ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ வந்து வெளிநாட்டில் இருந்த காலகட்டத்தில் மற்ற இந்த சமூக அங்குள்ள நம்ம அமைப்பு கையில் அமைப்புகளில் சமூக சேவைகள் சமுதாய பணிகள் அல்ஹம்துலில்லாஹ் 2003 காயில் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஜித்தா காயில் ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய நிர்வாகிகள் ஒருவராக இருந்தேன். 2006 2007 2019 வரைக்கும் அதனுடைய தலைவராக பிரசிடண்டாக 13 வருஷங்கள் காயில் நலமன்றத்தினுடைய தலைவராக இருந்தோம். அதை கொண்டு நம்ம மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கோம். அதன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இக்ரா சங்கத்தினுடைய தலைவராகவும் ஒரு வருடம் பணியாற்றிருக்கோம். இப்போ வந்து வெளிநாட்டில் நீங்கள் 26 ஆண்டுகள் முடித்து இங்கே தாயகம் வந்தீங்க. வந்து எப்படி நம்ம காயல்பட்டினத்தில் இந்த நட்சத்திர அந்தஸ்து பெற்ற இந்த கேள் கார்டன் ரிசர்ச் எப்படி ஆரம்பிக்குங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது? அதாவது இது ஒரு அழகான கேள்வி. இங்கே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி ஒரு இதுனா இங்கே காயல்பட்டினத்தில் இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிற நம்பிக்கை ஏற்பட்டது. ஏன்னா நம்ம ஊர் மக்கள் ஏதாவது கல்யாண விஷயமா இந்த இதுக்காகவும் திருச்செந்தூரையே நம்பி தங்குறதுக்கும் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருந்ததுனால இங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கோம். நண்பர்களும் ஆமாம் நம்ம ஓப்பன் பண்ணுறீங்க நாங்கள் ஒரு 5-6 நண்பர்கள் சேர்ந்து இதை ஆரம்பித்தோம். இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஒரு கார்பரேட் கம்பெனியாக ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹ் இப்போது ஊர் மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவையான தங்கும் வசதியை அதுக்கு தங்கும் வசதியும் உணவு வசதியும் நாங்கள் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம காயல்பட்டினத்தில் சமுதாய பணிகள் செய்து வருவீங்க. இந்த மஸ்ஜித் ஈமான் பள்ளியும் நிர்வாகியாக இருக்கிறீங்க. இந்த சமுதாய பணிகளை பற்றி சொல்லுங்கள். சமுதாய பணிங்கிறது தனியாக ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து மொத்தமாகவே எல்லாமே தொழிலோடு சேர்ந்து செய்கிறதுக்கு தான் சமுதாய பணி. தொழிலையும் செய்து கொண்டு சமுதாய பணிங்கிறப்ப இங்கே ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து ஒரு 30-40 காயல்பட்டினம் உள்ள மக்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம். அது ஒரு பெரிய சமுதாய பணி. அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித் ஈமானுடைய துணைத் தலைவராக இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஐக்கிய பேரவையிலையும் நிர்வாக உறுப்பினராக இருக்கிறோம். இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம மக்களுக்கு எப்படி உதவ முடியுமோ அந்த மெத்தடில் உதவிக்கிட்டு இருக்கோம். இன்னும் மென்மேலும் உதவுறதுக்கு எல்லாம் உதவி செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஏதாவது போன தடவை நாங்கள் பேட்டி பண்ணோம் குடையுள்ள லெப்பேப்பா ஒளியுள்ளாவுடைய வாரிசு, அதே போன்று செண்டு ஆடி ஒளியுள்ளாவுடைய வாரிசாக இருக்கிறீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது என்னுடைய வாப்பாவுடைய வாப்பா செந்தாரம் என்று அறியப்பட்டவங்க. அவங்க சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சேவை ஆற்றியிருக்கிறாங்க. அவங்க பத்மனியினுடைய தமிழாக்கத்தை அவங்க தான் அடைவு தமிழ் எழுதுவாங்க. அது 4 வால்யூமாக வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எழுதிய கிதாபுகள் ஹுசைனார் அவங்க மேலே மூலது பொருள் செஞ்சுருக்காங்க. அலுபைத்தின் மேலே மூலது பொருள் செஞ்சுருக்காங்க. ரசூலுல்லாஹுடைய சலவாத்தை கல்வி செஞ்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க தமிழ்லையும் பெரும் கவிஞராக இருக்கிறாங்க. தமிழ்லையும் பெரும் எழுத்தாளராகவும் அரபிலையும் பெரிய எழுத்தாளராகவும் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க அந்த காலத்தினுடைய குத்துபாகவும் அந்த காலத்தினுடைய பெரும் இறைநேச சொல்வராகவும் இருந்தாங்க. அவங்களுடைய பேரராக நாம் தொடங்குவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவங்களுடைய கிதாபுகள் எல்லாம் கேரளாலையும் ஸ்ரீலங்காலையும் பிரபலியமாக ஒரு மதரசாக்கள் ஓதி கொடுத்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அவர் பேரில் நாங்கள் கடந்த 7 வருடங்களாக தந்தூரி எடுத்துகிட்ருக்கோம். அந்த மென்மேலும் தொடர்ந்து செய்வதற்கு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து அந்த சென்று ஆலிம் சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் ஒரு விளக்கங்கள் நீங்கள் சொல்லுங்கள். அதான் இப்போ செண்டு ஆலிம்ங்கிறது நமக்கு குளம்
குளத்தார் ஃபேமிலியில் இருந்தவங்க. குளம் மீதியம் குளத்தார் அவருடைய மகனார் சதகத்துல்லா அப்பாவுடைய 5வது வாரிசு. அவங்க மூலமாக அதாவது குளம் கேஎஸ்என்ஓ இதனுடைய முன்னோடி தான் ஜஸ்மின் பேக்கர்ஸ் 3 இருக்கக்கூடிய இதனுடைய ஸ்தாபகத்தில் உள்ள ஒரு ஆள். அவங்க சமுதாய வியாபாரத்தினுடைய இதை தம்பிமார்கிட்ட ஒப்படைச்சிட்டு மார்க்கெட் விஷயத்தில் அவங்க முழுமையாக ஈடுபட்டாங்க. அவங்க தசவுஃப்லையும் அதிகமான கிதாபுகள் எழுதியிருக்காங்க. சட்ட கிதாபுகள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய கிதாபுகள் எழுதி வச்சு இப்போ எல்லாருக்குமே பாடமாக இறுதியாக ஒரு கேள்வி. இன்றைய இளைய சமுதாய இளைஞர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல நீங்க நினைக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இப்போ உள்ள இளைய சமுதாயத்தின் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை விட இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை தகவல்களை சரியாக பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும். முக்கியமாக உலகத்தினுடைய இப்போ கிடைக்கக்கூடிய படிப்புகளில் நமக்கு எது தேவையோ அதை நோக்கி படித்து அது தேவையான முறையில் அதை படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை எப்படி சமுதாயத்துக்கு முன்னோடியாக இருக்கணும், சமுதாயத்துக்கு நமக்கு எப்படி ஒரு வேலை வாய்ப்புகளை நம்ம மற்றவங்களுக்கு வழங்கணும், நம்ம தாய் தரப்பில் நமக்காகப்பட்ட கஷ்டங்களுக்கு நாம் எந்த வகையில் திருப்பி செலுத்தணுங்கிறத நீங்கள் நல்லா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இருக்கிற எல்லா இளைஞர்களும் அதிகமான படிப்புள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்க அந்த சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்களோங்கிற கவலை இருக்குது. அதை சரியான முறையில் பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய. இதுவரை சிறப்பான முறையில் நமக்கு நிறைய தகவல்கள் தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அதாவது இவர்களெல்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடல். இந்த நேர்கள் நீங்கள்லாம் கவனித்துக் கொண்டிருக்கணும். இத்தகைய சிறப்பு மிக்க இவர்கள்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடல். இவங்க மூலியமா எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த செஃப்பா எப்படி நம்ம வரணும் கேட்டரிங்ல அப்படிங்கிறத நம்ம இவங்களை வச்சு நம்ம பாடமாக வச்சு கேட்டரிங் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நேர்களுக்காக. அதுக்காக நேர்கள் சார்பாகவும் நமது எஸ்டி யூடியூப் சேனல் நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தந்திருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.